ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேற்கு வங்காள மாநிலத்துல உள்ள பீர்பூம் மாவட்டத்துல உள்ள போல்பூர் என்னும் ஊர்ல அமைந்துள்ளது கங்காளி தாலா சக்தி பீட கோவில். இக்கோவிலில் அன்னை சதிதேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. இங்கே வீற்றிருக்கும் அன்னை கங்காளிமா என்றும் பைரவர் கங்கலேஸ்வர் என்றும் போற்றப்படுகிறார். தீர்த்தம் கங்காளி குண்டம். வங்காள மொழியில கங்கல் என்றால் இடுப்பு என்று பொருள். அன்னையின் இடுப்பு இத்தலத்தில் விழுந்ததால் இவ்விடத்திற்கு கங்காளி தாலா என்று பெயர் ஏற்பட்டது. தக்ஷ யஜ்ஞத்தின் போது தன் கணவரான சிவபெருமானை தன் தந்தை தக்ஷன் அவமதித்தது பொறுக்க முடியாத தாக்ஷாயினி அக்னி குண்டத்தில் விழுந்து தன் உயிரை தியாகம் செய்தார். இதை அறிந்த சிவபெருமான் மிகுந்த துக்கமும் கட்டுக்கடங்காத கோபமும் கொண்டு அவர் தன் இறந்த மனைவியின் சடலத்தை தன் தோள் மீது போட்டுக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினார். சிவபெருமானின் தாண்டவத்தால் இந்த உலகம் பேரழிவை சந்திக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு பகவான் அதிலிருந்து இந்த உலகை காக்க எண்ணி தன் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தை அன்னையின் உடல் மீது வீச அன்னையின் உடல் 50 பாகங்களாக பிரிந்து பூமியில் பல்வேறு இடங்களில் விழுந்தது. 51வது பாகமான அன்னையின் இடுப்பு பகுதி மட்டும் சிவபெருமானின் தோளில் தங்கிவிட்டது. அப்பொழுது விஷ்ணு பகவான் சிவபெருமானை நோக்கி, ஐயனே, நீ யாருக்காக இந்த நடனம் புரிகிறாய் என்று கேட்க, இதோ என் தோளில் இருக்கும் என் மனைவி சதி என்று காட்ட, எங்கே சதி தேவி, அவள்தான் அங்கு இல்லையே என்று மகாவிஷ்ணு கூற, சிவபெருமான் இடது பக்கம் திரும்பும் பொழுது அவர் தோளில் எஞ்சியிருந்த கடைசி பாகமான சதி தேவியின் இடுப்பு பகுதி கீழே விழுந்தது. இவ்விடத்தில் அன்னையின் இடுப்பு பகுதி விழுந்தவுடன் பூமியில் மிக பெரிய பள்ளம் ஒன்று தோன்றியது. அது ஒரு குளமாக மாறியது. கங்காளி என்றால் இடுப்பு, தாலா என்றால் குளம் என்று பொருள். இடுப்பு பகுதி விழுந்து அதன் மூலம் குளமாக மாறியதால் இந்த இடத்திற்கு கங்காளி தாலா என்று பெயர் பெற்றது. இக்குளத்தின் ஆழம் இதுவரை யாராலும் அளக்க முடியவில்லை. இங்கு உள்ள குளத்தின் அடியிலே அன்னையின் இடுப்பு பகுதி பாறை வடிவத்தில் இன்னமும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இங்கு குளமே மிக புனிதமான சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. இக்குளத்தை உள்ளடக்கியதே இந்த கோவில். கோவில் வளாகம் பெரிதாக இருக்கு. கோவில் அமைப்பு எளிமையான கட்டிடக்கலையை கொண்டதாக காட்சியளிக்கிறது. கோவில் கர்ப்ப கிரகத்துல இங்கே அன்னையின் சிலை ஏதும் இல்லை. மாறாக அன்னையின் திரு உருவப்படத்தை வைத்து படத்திற்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு புடவை சாற்றி அணிகலன்கள் பூட்டி மலர் மாலைகள் சாற்றி பூஜைகள் செய்யப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. கோவிலின் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே க்ஷேத்திர பைரவரான சிவபெருமான் தனி கோவிலில் எழுந்தருளி இருக்கிறார். இங்கே இவர் கங்கலேஸ்வர் அல்லது தேவ கர்ப்பா மற்றும் ருரு என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார். கர்ப்ப கிரகத்தில் ஒரு குழிக்கு உள்ளே ஈசனின் ஆவுடை வைக்கப்பட்டு அதனுள் சிறிய லிங்கம் போன்ற அமைப்பு இருக்கிறது. அதற்கு மேல் பக்தர்கள் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்கிறார்கள். ஆதி காலத்துல இங்கு மிகப்பெரிய லிங்கம் இருந்தது. ஆனால் ஆப்கானிய படையெடுப்பால் இக்கோவிலில் உள்ள லிங்கம் அழிக்கப்பட்டது. இதே போல் அன்னையின் சிலையும் களவாடப்பட்டதாக கூறப்படுகிறது. பல முறை அந்நிய படைகளால் தாக்கப்பட்டும் இக்கோவில் மீண்டும் மீண்டும் பக்தர்களால் எழுப்பப்பட்டு பூஜிக்கப்படுகிறது. இக்கோவிலில் நவராத்திரி, சிவராத்திரி, துர்கா பூஜா, ஹோலி பண்டிகை ஆகிய நாட்களில் விசேஷ பூஜைகளும் திருவிழாக்களும் கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள அன்னையின் முன்பு மண்டியிட்டு வேண்டிக் கொண்டால் வேண்டியதை உடனடியாக அன்னை நிறைவேற்றி வைக்கிறாள் என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். திருமணம் கைகூடவும் பிள்ளை வரம் வேண்டி வருவோருக்கும் வரப்பிரசாதகியாக அன்னை கங்காளிமா விளங்குகிறார். அவளை வணங்கி அவள் அருளோடு நாம அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடர்வோம். சர்வம் சக்திமயம்.